லைஃப்ன்றது எல்லாருக்குமே ஒரு கனவாக இருந்திருக்கும்ல, அதில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டும் இருந்திருக்கும்ல. ஆனால் எனக்கு ஒரு அமைதியான ஒரு அழகான லைஃப். நான் ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்தேன்? டேக்வெண்டோ அது எனக்கு ஒரு கேமாக தெரியலை, என்னோடய லைஃபாக தெரிஞ்சுது. அதுக்காக வந்தேன் இந்த காலேஜுக்கு. தனிமையான ஒரு லைஃப், பிடிக்காத நாட்கள், வெறுப்போட காலேஜுக்கு வருவேன். எப்போடா இங்கேருந்து கிளம்புவேன், ஸ்டேடியம் போவேன் அப்படின்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கும். சில நாள் வருவேன், பல நாள் வரமாட்டேன். இப்படியே நாட்களை நகர்த்திட்டு இருந்தேன். ஸ்மைல் பண்ணுறதையே மறந்த நாட்கள் அதெல்லாம். ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி மேட்ச்க்கு யூனிவர்சிட்டியிலேருந்து வந்த லெட்டர், கோவத்தோட சார் திட்டின நினைவுகள். அந்த கோவத்தில் மறைஞ்சிருந்தது நான் எக்ஸாம் எழுதாமல் கேம்னு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஆதங்கம்னு எனக்கு புரிஞ்சுது. நான் ஃபிசியோதெரப்பி ஏன் எடுத்தேன்னு தெரியாமலே 3 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ அந்த நாட்களை நினச்சி பார்த்தா அதுக்குள்ளே நான் காலேஜே முடிச்சிட்டேனா அப்படின்னு தோணுது எனக்கு. சார் கூப்பிட்டு டெய்லியும் காலேஜுக்கு வா, ஹாஸ்டலில் இரு, எல்லார் கூடவும் பேசு, உனக்கு செட் ஆகும், ட்ரை பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் என் மனசு அதை கொஞ்சம் கூட அக்செப்ட் பண்ணிக்கல. நிறைய ஆர்கியூமெண்ட் பண்ணினேன். அப்புறம் லாஸ்ட்டாக ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் டெய்லியும் காலேஜுக்கு வந்தேன், ஹாஸ்டல்லையும் இருந்தேன். கஷ்டமான பல நாட்களை கிராஸ் பண்ண அப்புறம் சார் சொன்ன மாதிரி செட் ஆக ஆரம்பிச்சுது. நான் யாரோ அதை மாற்றாமல் அப்படியே என்னை ஏற்றுக்கிட்டாங்க. என்னோட சப் ஜூனியர்ஸும் என்னோட பேபி ஜூனியர்ஸும். இந்த லோன் லைஃப்பை ஹாப்பியாக மாற்றினது சார் தான். எனக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் லைஃப்பை ஹாப்பியாக மாற்றிருக்காங்க. இந்த ஒரு வெற்றிக்கு பின்னாடியும் கிரெடிட்ஸே கிடைக்காத நிறைய பேருக்கு தெரியாத ஒருத்தவங்களோட ப்ரீசியஸ் டைம், ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் இருக்குண்ணா. ஸ்போர்ட்ஸ், ஒர்க் ஷாப், கான்ஃபரன்ஸ்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய சான்ஸ் கொடுத்து, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அமௌண்ட் கொடுத்து, ஃபீஸ் பே பண்ண முடியாத ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் ஃபீஸ்க்கு ஹெல்ப் பண்ணி, நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸை ஷார்ட் அவுட் பண்ணி, இந்த மாதிரி பிரின்சிபல் சார் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததில்லை. இதுக்கப்புறம் பார்ப்பேனானும் தெரியலை. இப்படி ஒரு சாருக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதே ஒரு பிளெஸ்ஸிங்காக நினைக்கிறேன்.
எவ்வளோ பேர்னால சார் பண்ணின ஹெல்ப்பை ஞாபகம் வச்சு அவருக்கு மனசால் தேங்க் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. இப்போது இங்கே அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. எல்லாருக்காகவும் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணுறேன் சார்.